ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க தம்ப்நெயில்ல. ஃப்ரிட்ஜ் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி கரெக்டாக 1 இயர் ஆகுது. லாஸ்ட் ஜூலைல வாங்கினது. அதுக்கப்புறம் இப்போதாங்க கிளீனே பண்றேன். ஏன்னா 6 months நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டதுனால என்னால இதை கிளீன்லாம் பண்ண முடியல. ஆனா என்ன நினைச்சு நானே ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேங்க. ஏன்னா பாருங்க, ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ண மாதிரி தாங்க இருக்கு. அவ்வளோ நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த ட்ரா மட்டும்தான் கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கு. ஏன்னா அதுல டொமேட்டோ வந்ததுனால கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் ஒழுகிருக்கு. அப்புறம் இந்த மேல இருக்க அந்த ஃப்ரிட்ஜ் கிளாத் வந்து கொஞ்சம் டஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிட்டு, ட்ரே எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிட்டு அகைன் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். நான் பெருசா எதுவும் ரேக்ஸோ இல்ல இதெல்லாம் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வச்சிடல. ஜஸ்ட் இந்த லைனர்ஸ் மட்டும் தான் வாங்கி போட்டிருக்கேன். ஏன்னா அந்த கண்ணாடி வந்து ஸ்கிராச் ஆகாம இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால அது மட்டும் தான் வாங்கி போட்டிருக்கேன். மற்றபடி யூஸ்வலா நம்ம எப்படி இந்த ஸ்வீட் பாக்ஸ், அப்புறம் வந்து பாலித்தீன் கவர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸ்டோர் பண்றதுக்கு, அந்த மாதிரி கவர்ஸ் அண்ட் ஸ்வீட் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆனியன்ஸும் கார்லிக்கும் வச்சிருக்கேன். ஸோ புது ஃப்ரிட்ஜுங்கிறதுனால வாங்கும்போதே நம்ம வந்து நீட்டாக தான் வாங்கியிருப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளாத் மட்டும் வச்சு வைப் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இப்பதானே புதுசா வாங்கியிருக்கோம். ஸோ அதனால கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படல. நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டே வந்தேன். ஸோ அனாவசியமான பொருள் எதுவும் உள்ள வைக்காம ஜஸ்ட் அப்பப்போ என்ன தேவையோ அது மட்டும் வச்சு யூஸ் பண்ணிங்கனாவே நீட்டாவே இருக்கும். அப்படியே மெயின்டைனும் பண்ணிக்கலாம். என்னோட ஃப்ரிட்ஜோட மாடல் பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் பெக்கோ. இந்த ஃப்ரிட்ஜ் எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நான் ஜாப் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் மந்த், அதாவது நான் ஜூன்ல ஜாப் ஜாயின் பண்ணேன். ஜூலை மந்த்ல எனக்கு சேலரி போட்டாங்க. ஸோ என்னோட சேவிங்ஸ் ப்ளஸ் சேலரி வச்சு இந்த ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின் ரெண்டுத்தையும் நான் வாங்கிட்டேன். நான் வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சரா வந்து ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருந்தேன். அங்கே இருக்கிற வீட்டு பக்கத்துலேயே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்கூல் இருக்கும். ஸோ அங்கே வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 6 months தான் ஆச்சு. ஸோ எதுக்காக நின்னேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னதுனால ஸோ வேற வழி இல்லாமல் குவிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. குவிட் பண்ணியாச்சு. குவிட் பண்ணி ஒரு 3rd monthல நான் வந்து என்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அகைன் 7th month தான் ரிட்டர்ன் பேக் இங்கே வந்தேன். ஸோ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க ரூம் ரொம்ப கன்றாவியா இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு 8th month ரன்னிங். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிற ரூம் எல்லாம். ஏன்னா என்னால் ரொம்ப செய்ய முடியல. ஸோ வீட்டு வேலையும் பார்த்துட்டு க்ளீனிங் எல்லாம் பண்ணனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால அப்பப்போ என்னால் என்னென்ன க்ளீன் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் நான் கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நான் சாப்பிடணும் இல்லை, சமைக்கணும். ஸோ அதனால கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜுக்கு வந்தாச்சு. ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணணும். இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் மூடிய வச்சிருக்கிறதுனால ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ஸோ அவ்வளோதான், உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏன் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் மட்டும்தான் இருக்கேன். க்ளீன் பண்ணும்போது நான் மட்டும்தான் இருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்ட் ஒர்க் போயிட்டாங்க. ஸோ கேமரா வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு ஸ்டாண்டில் ஸோ க்ளீன் பண்ணிட்டு அதை உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வாய்ஸ் லைவாக கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா சவுண்ட் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். நான் அங்கே பேசிகிட்டே இருந்தாலும் நான் போகிற இடத்துக்குலாம் திரும்புறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கண்டிப்பா லைவ் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இந்த ஃப்ரிட்ஜோட லைனர்ஸ் வந்து எங்க வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, மீஷோ ஆப்ல தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் இந்த லைனர்ஸ் தேவைப்படுதுன்னா நம்மளோட சேனலோட ப்ரொஃபைல் செக் பண்ணுங்க. விஷ் லிங்க்ல உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து யாருக்காவது தேவைப்படுதுன்னா வாங்கிக்கோங்க. அண்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா வர்த் த மணி தான் சொல்லுவேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.